முதலாவது கேள்வியாக ஒரு வீடியோவை அனுப்பி தொண்டி ஃபைசல்ங்கிற சகோதரர் ஒரு வீடியோ அனுப்பி இந்த வீடியோவில் பேசக்கூடிய ஒரு அறிஞர் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிறார்கள். தப்பு. அது பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு எந்த ஒரு இஸ்லாத்தில் ஆதாரமும் இல்லை என்று சொல்லி ஒரு ஆக்ரோஷமாக ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறாரு. அப்போ நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சில நல்ல ஏற்பாடுகள்லாம் நம்ம செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னு விளங்கிக்கிறதுக்கு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா விளங்கிடும். இன்னொரு உண்மையை நீங்க விளங்கிக்கிடுங்க. இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட் மனோ தத்துவ டாக்டர்கள் ஒரு உண்மையை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? உங்க பிள்ளைகளை தருதலையாக ஆக்குவதற்கு பெற்றோர்கள் ஒரு காரணம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. நிறைய எழுத்துக்கள் வீடியோக்கள் வரும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து. அதுல என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல உன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று ஒவ்வொரு பெற்றோர்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? இது தப்பு அப்படிங்கிறான். என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பேரன் கஷ்டப்படக்கூடாது என்று ஒவ்வொரு பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அங்கதான் சீர்கேடை துவங்குகிறது. ஏன் நீ கஷ்டப்பட்ட மாதிரி உன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிற? நீ ஒரு டீ கடையில வேலை செஞ்ச மாதிரி உன் பிள்ளை வேலை செய்யக்கூடாது அப்படின்னு ஏன் நினைக்கிற? நீ நினைக்கிறதின் காரணத்தினாலதான் அதை அவன் பிளஸ் ஆக அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எனக்கு அதைத்தான் இதைத்தான் கேட்கிறான். முதல்ல பிள்ளைங்க கஷ்டப்படுவதை நாம சகித்துக் கொள்ளணும். இன்னும் சொல்ல போனால் கஷ்டப்படணும் என்றுதான் வளர்க்கணும். கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல கிடையாது. இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, அல்லாஹ் அப்படிதானே சொல்றான். இறைவன் சொல்லலையா? இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, முதல்ல கஷ்டப்படுப்பா, அதுக்கப்புறம் தான் லேஸ். இறைவனே அப்படி ஒரு விதியை ஒரு நியதியை அல்லாஹ் வச்சிருக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நியதியை மாற்ற நினைக்கிறோம். நான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுப்பா, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது. ஏன் நீ பட்ட கஷ்டம் உன் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு என்ன நீ எப்படிப்பா மாத்துற? அப்படி நினைச்சதுனாலதான் நீ பாலைவனத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த பிள்ளைக்கு நீ பைக் வாங்கி கொடுக்கிற. அவனுக்கு அந்த பைசாவுடைய காசுனுடைய அருமை தெரியல. கஷ்டப்படக்கூடிய நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? ஒரு டீ குடிக்கிறதுக்கு கணக்கு பார்ப்பீங்க. 10 ரூபா கொடுத்து ஒரு சாயை குடிக்கணுமா? இந்த 10 ரூபா காசு எப்படி வந்தது, எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு உழைச்சோம், அந்த காசுனுடைய பொருளாதாரத்துடைய அருமை கஷ்டப்பட்டவனுக்கு தெரியும். பீரோல இருந்து பேங்க்ல இருந்து ஏடிஎம் கார்டை கொடுத்து நீ எடுத்துக்கப்பா அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அந்த காசுனுடைய அருமை தெரியும் நினைக்கிறீங்க? கஷ்டம் என்னன்னு புரியுமா அவனுக்கு? ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அதனாலதான் அவன் தருதலையா போறதுக்கு இது ஒரு காரணம். இதை நான் சொல்லல, அறிவாளிகள் பேசுகிறார்கள், உளவியல்வாதிகள் பேசுகிறார்கள். இளைஞர்கள் நாசமா போறதுக்கு பெற்றோர்கள் ஒரு காரணம் என்று அந்த காரணத்தை அவர்கள் பட்டியலிடுகின்ற பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிறான இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறான். கஷ்டப்படட்டுமே, ஒரு 10 பைசா சம்பாதிப்பதற்கு டீ கடையில உட்கார்ந்து டீ ஆத்தி பார்க்கட்டும், காசுனுடைய அருமை அவனுக்கு தெரியும். ஒரு ஹோட்டல்ல போய் அப்படி சர்வரா இருந்து 4 பேருக்கு சப்ளை பண்ணி பார்க்கட்டும், அதனுடைய வலி அப்பதான் தெரியும். ஒரு முதலாளிக்கு கீழே உட்கார்ந்து தொழிலாளியாக அவன் வேலை செய்கின்ற பொழுது ஓஹோ நான் தகப்பனும் இப்படித்தான் கஷ்டப்பட்டிருப்பாரோ, நம்ம தாயும் இப்படித்தான் கஷ்டப்பட்டிருப்பாங்களோ, அப்பந்தான் புரியுமா. நீங்க உபதேசம் பண்ணுவீங்களே, உங்க தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமாப்பா, உன்னை எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தார் தெரியுமாப்பா, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் தான் தலையில சுமந்தாருப்பா இப்படின்னு நீங்க உபதேசம் பண்ண அவனுக்கு விளங்கவா செய்யும்? ஒரு மண்ணு விளங்காது. வர்ற கஷ்டப்படு. இது நான் சொல்லல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை இப்படித்தான் வளர்த்தாங்க. நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஹதீஸ். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியிடத்திலே வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள் தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக. தந்தை இல்லை, ரசூலுல்லாஹ் இல்லை, தாய் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் இருக்கிறாங்க. ஆயிஷாவிடத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய தாயே
என்னுடைய கையை பாருங்க, என் கை அப்படியே மாவுகளை அரைத்து 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 அப்படியே காய்ச்சி போய் இருக்கிறது, கன்னி போய் இருக்கிறது. நபி அவர்களிடத்துல எத்தனையோ அடிமை ஆட்கள் வருவார்கள். அதுல இருந்து எனக்கு வேலை செய்வதற்காக, என் வீட்டு வேலை செய்வதற்காக ஒரு ஆள் அனுப்புங்க. ஆயிஷா நாயகி தாய் அல்லவா, தாயுடைய அந்த குணம் அவங்கள்ட்ட இருக்கத்தானே செய்யும். தான் புள்ள படுகின்ற அந்த கஷ்டம் வேதனை அவங்க கைய பார்த்துக்கிட்டு, நான் கண்டிப்பா உங்களுடைய தகப்பனார் ரசூலா வரும்போது நான் சொல்லுவேன், பாத்திமா போயிட்டாங்க, ரசூலா வராங்க. ரசூலா அவங்க வந்த உடனே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்க மக வந்தாங்க, பாத்திமாவுடைய கையெல்லாம் பார்க்க சகிக்கல, அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு கட்டி கொடுத்தீங்களே, புள்ள அவ்வளவு கஷ்டப்படுறா. ஏதாவது ஒரு அடிமை இருந்தால், வீட்டுக்கு வேலை ஆட்கள் இருந்தால் கொஞ்சம் அனுப்பி வைங்களேன். ரசூல்லா ஆயிஷாட்ட ஒண்ணுமே பேசல, நேரா வராங்க, பாத்திமாவுடைய வீட்டுக்கு வராங்க. பாத்திமா இந்த இடத்துல அவங்களுடைய மருமகன் அலி அவங்க இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் மத்தியில ரசூலா உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துக்கிட்டு பாத்திமாட்ட கேட்டாங்க, பாத்திமாவே மகளே வீட்டுக்கு வந்தியாமா? ஆமா. கைய காட்டு, நான் இருக்குது. உனக்கு வேலைக்கு ஆள் வேணுமா? ஆமா. ஏதாவது ஒண்ணு பார்த்து செய்யுங்களேன். ரசூல்லா சொன்னாங்க, எல்லா வேதனையும் பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நாம கண்ணீர் வடித்த மாதிரி கண்ணீர் வடிக்கல, நாம கொஞ்சி பேசுற மாதிரி ரசூலா கொஞ்சி பேசல. என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு ரசூலா ஒரு வார்த்தை கூட சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அலி அவர்களே, மருமகன் அவர்களே, என்னுடைய மகளே, இதை விட சிறந்த ஒன்றை சொல்லட்டுமா? உனக்கு வேலைக்கு ஆளு வேணும் என்று நினைக்கிறாயே, அதை விட சிறந்த ஒன்றை உனக்கு சொல்லட்டுமா? காலையிலையும் மாலையிலையும் இந்த திக்கரை சொல்லிட்டு போன்ட்டாங்க. ரசூல்லா பிள்ளையை எப்படி வளர்த்திருக்காருன்னு பாருங்க. கஷ்டப்படுன்னு தான் சொன்னாங்க. பிள்ளையுடைய கையை அவங்க வீட்டுல வேலை செய்து அவ்வளவு மரத்து போய் இருந்தாலும், காய்ச்சி போய் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு அது வேதனை தரல. வேலை செய்யணும், பிள்ளைங்க கஷ்டப்படணும். என்ன கஷ்டப்படக்கூடாது? உலகத்துல எல்லாரும் இத பெரிய தத்துவமா நினைக்கிறது, பெரிய தத்துவமா எல்லாரும் பேசுறது. நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. யாரா சொன்ன இந்த தத்துவத்தை? சீரழிறான, கேடுகட்டு போய் நிக்கிறானே. நீ கொஞ்சி கொடுத்ததுனால, அவன் மேல கொண்ட பாசத்தின் காரணத்தினால அவனை நாசமாக்குறிய. பார்த்துட்டீங்களா? இதில் என்ன சொல்றாரு? அதாவது இஸ்லாமில் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிறது கான்செப்டே கிடையாது அப்படின்னு சொல்லி, பிள்ளைகளுக்காக உழைப்பவர்கள், பிள்ளைகளுக்காக சொத்துக்களை தேடி வைக்கக்கூடியவர்கள், பிள்ளைகள் விரும்பக்கூடியதை வாங்கி தரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி, நம்ம இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடக்கிறோன்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்குற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். இதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது. இது இஸ்லாத்தில் இந்த நிலைப்பாடு இருக்குதான்றது ஒன்று. ரெண்டாவது, இதை இந்த பேசுகிறார்ல சுலைமான் பேசுகிறார்ல, இவர் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்டால், இவர் ஒரு சாதாரண ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடியவராக மேலப்பாளையத்துக்கு வந்தவர். இவர் எந்த ஒரு தொழில் வியாபாரம்லாம் பண்ணலை. ஆனால் பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கிரவுண்டு இடம் வாங்கியிருக்கிறாரு, அதில் பங்களா கட்டியிருக்கிறாரு, அதில் இப்போ பலவிதமான வசதி வாய்ப்புகள்லாம் செஞ்சு சொகுசாக வாழ்கிறார் பிள்ளைகளுக்காக வேண்டி. பிள்ளைகளையெல்லாம் கல்லூரியிலலாம் படிக்க வச்சுருக்கிறார். எதுக்காக வேண்டி? பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்போ மற்றவங்க வாங்கிறத விட இவர் வாங்கிறது இப்போ சந்தேகத்துக்குரியது. ஏன்னு கேட்டால், ஒரு அஜர்த்தாக உள்ள சம்பளம் தான் அவருக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே பல கோடிகளுக்கு வாங்க முடியுது என்று சொன்னால் அது எப்படி வந்துச்சுங்கிறது அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு தேவை என்னென்னு கேட்டால், இப்படி வச்சிருக்கிற நீ இதை பேசலாமா? பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எம்பூட்டு ஏற்பாடு நீ உனக்கு பண்ணி வச்சுருக்கிற. அப்போ பிள்ளைகளுக்காக வேண்டி பங்களா கட்டுவாராம், கல்லூரியில் படிக்க வைக்குவாராம், உயர்தரமான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுப்பாராம். நீங்கள் என்ன செய்யணும், பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாமல் எல்லாத்தையும் எங்களுக்கு அள்ளி தாங்க, கலெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் எல்லாமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க எவ்வளோ தரங்கட்ட. இதெல்லாம் யார் சொல்லலாம்? இதெல்லாம் இந்த சூஃபி மாதிரி கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு திரியிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் சொன்னாலாச்சும் ஒரு ஏற்றுக்கிறலாம். இதை ஒரு தப்லீக்கு மாதிரி அந்த மாதிரி ஆளுக்கு இருந்தாலும் செய்வாங்க. சாப்பாட்டுக்கு அதிகமாக செலவழிக்க மாட்டாங்க, வீடு வாசல் செலவழிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரி ஒரு பயான் பண்ணால் கூட அவன் தப்பாக பண்ணாலும் அவன் அளவில் அவன் நினைக்கிறத பிரச்சாரம் பண்ணுறான்னு ஆயிரும்.
நீங்கள் சொகுசாக இருப்பீங்க, உங்களோட நிர்வாகிகள்லாம் சொகுசாக இருப்பாங்க, எல்லாரும் ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு வரும்போது பிச்சைக்காரனாக இருந்தீங்க, எல்லாருமே பல கோடீஸ்வரனாக இருக்கிறீங்க, எல்லாமே அந்த மார்க்கத்தை வச்சு தான். அது நீங்கள் சொகுசாக இருக்கிறதுக்காக வேண்டி எல்லா வேலையும் பண்ணுறீங்கல்ல, பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு போய் சொல்கிறாரு நீ பிள்ளைகளுக்கு ஒன்று நல்லது செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, இந்த கஷ்டத்தை வந்து அல்லாட்ட கேட்குறார். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், இறைவா என்னை வந்து மறுமையில் தண்டிக்கிறதா இருந்தால் இந்த உலகத்தில் தண்டிச்சிரு, மறுமையில் எனக்கு ஒன்றும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் ஆக்கிரு அப்படின்ட்டு துவா செய்கிறத ரசூல்லா கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, சுப்ஹான் அல்லாஹ் லா துத்திக்கு, அது உனக்கு முடியாதுப்பா, தாங்க மாட்டேன் அப்படிலாம் கேட்காத, கஷ்டத்தை கேட்காத. எப்படி கேளு, அல்லாஹும் ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் ஃபில் ஆஹிரத்து ஹசனத்தன், இந்த துன்யாவுலேயும் ஒரு நல்லதை எனக்கு தருவாயாக, ஆகிரத்துலையும் தருவாயாக அப்படின்னு தான் நீ கேட்கணுமே தவிர எனக்கு கஷ்டத்தை தான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி துவா செய்ய சொல்கிறாங்க ரசூல்லா. இது முஸ்லீமில் உள்ள ஹதீஸ். அதே மாதிரி வந்து சாது அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தன்னுடைய ஒரே ஒரு மகள் இருக்கிறதுனால என்னுடைய சொத்து எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, அவ்வளோ சொத்து தேவையில்லை, நான் எல்லாத்தையும் தர்மம் செய்ய போகிறேன் அப்படின்னு ரசூல்லாட்ட வந்து கேட்பார். அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இல்லை அப்படி செய்யக்கூடாது, அப்படின்னா ஒரு 3/2 நான் அப்படி செய்யட்டுமா, தர்மம் செஞ்சுட்டு போகட்டுமா, இல்லை அதுவும் கூடாது, 3/1 தர்மம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்பார். இப்போ ரசூல்லா செய்வாங்க, அது கூட அது செஞ்சுக்க, ஆனால் அது கூட ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாங்க, இதுதான் முக்கியமானது, இன்னக்க அன்ததர துர்ரியத்தக்க அக்னியா, நீ உன்னுடைய சந்ததிகளை வசதி உள்ளவர்களாக நீ விட்டு செல்வது, அதான் கஷ்டம் இல்லாமல் வசதி உள்ளவர்களாக விட்டு செல்வது ஹைருன் சிறந்தது, மின் அன் ததரகும் ஆழத்தன், ஏழைகளாக நீ விட்டு செல்வதை விட, எத்த கஃபபூன நாச மக்கள்கிட்ட கையேந்த கூடிய நிலையில் ஏழையாக விட்டு செல்வதை விட உன் பிள்ளைகளை வந்து வசதி படைத்தவர்களாக விட்டு செல்வது தான் உனக்கு சிறந்ததுப்பா அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கங்கிற ஹதீஸு புகாரில் 3936 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இது வந்து பிள்ளைகளுக்காக சேர்த்து வைங்க, கஷ்டப்பட விட்டுறாதீங்க, நீங்கள் சேர்த்து வைக்காமல் விட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க கையெழுதி தெரிவாங்க, அதெல்லாம் ஒழுங்காக அவங்க பிள்ளைகள் வந்து கஷ்டப்படக்கூடாத ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது தகப்பனுடைய கடமை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொல்கிறாங்க. இவர் பிள்ளைகளை கஷ்டப்படணுமா, அது உதாரணம் பைக் வாங்கி கொடுக்குறான், ஆக்சிடென்ட் ஆகிருந்தான், அதை சொல்லு, கெட்டதுக்கு செலவழிக்கக்கூடாதுன்னு சொல்லு, அதுக்காக வேண்டிய கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லணுமா? அப்போ நீ எதுக்காக வேண்டிய ஒரு மூட்டை தூக்குற வேலைக்கு உன் பிள்ளை அனுப்பலை, ஒரு மளிகை கிட்ட கஷ்டப்பட அனுப்பலை, ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் உயர்தரமான கல்வியை பிள்ளைகளை படிக்க வைக்கிற, அது முடிஞ்சு காலேஜில் காலேஜில் படிக்க வைக்கிற, அது காலேஜில் படித்தா நல்ல ஒயிட்டாக சட்டை போட்டுட்டு வேலை செய்யலாம், அதுதானே கஷ்டப்படக்கூடாதுன்னு. நம்ம படிக்க வைக்கலாம்னு நம்ம பிள்ளை வந்து மூட்டை தூக்குவான், ரிக்ஷா இழுப்பான், அந்த மாதிரி நம்ம விட்டுறக்கூடாது. அப்போ நீங்கள்லாம் உங்கள் பிள்ளைய கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பிளான் பண்ணி என்ன செய்கிறீங்க, நீங்கள் வந்து ஏகத்துவத்தில் இருந்துக்கிட்டே மார்க்கத்தின் பெயராலே வந்து சுரண்டி இதெல்லாம் வாங்க முடியுது, வாங்குறீங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறீங்க, வெக்கமாக எல்லாம் வெக்கமாக இல்லை சொல்வதற்கு. இது கேட்கும்போது அவ்வளோ கோபம் வருது, இவரெல்லாம் சொல்லலாமா, டிஎன்டிஜியில் நிர்வாகியாக இருக்கிற ஆளுக்கு சொல்லலாமா? நீங்கள் எல்லாருமே உங்களுடைய கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்கா என்னென்னலாம் செஞ்சுருக்கிறீங்க, ஒன்று எடுத்துப்பட்டால் நல்லா இருக்காது. இவர் பேசுறதுனால இவர் மட்டும் பேச வேண்டியிருக்கு, அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை நான் வந்து என்னோட ஒரு சொத்தை வந்து என் மகனுக்கு எழுதி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, கூட்டிகிட்டு வந்து சொல்கிறார் நோமான் இப்னு பஷீர். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, குள்ள வளர்த்தக்க நகல்த்த, எல்லா பிள்ளைகளும் இந்த மாதிரி கொடுத்தியான்னு கேட்குறாங்க. ரசூல்லா என்ன சொல்லலை, அதெல்லாம் எழுதி கொடுத்தாருப்பா, கஷ்டப்படட்டும்ப்பா, நீ பாட்டு சொத்தை எழுதி கொடுத்தீங்கன்னா கஷ்டம் இல்லாமல் போயிடுவாங்க அப்படி சொல்லாமல் ரசூல்லா என்ன செய்கிறாங்க, நீ ஒரு பிள்ளை கொடுக்குற சரிதான்ப்பா, இதே மாதிரி குள்ள வளர்த்தக்க நகல்த்த எல்லா பிள்ளைக்கும் கொடுத்தியான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம், எல்லா பிள்ளைகளுக்கும் சொத்து சுகங்களை கொடுத்து உங்கள் கஷ்டம் இல்லாமல் வாழ்வது, கஷ்டம் இல்லாமல்னா காசு பணம் தானே முக்கியமானது, அதை செய்யின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. புகாரில் 2586 ஹதீஸில் இந்த செய்தி இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒருத்தர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை என்கிட்ட ஒரு தீனார் இருந்தால் நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாரு. ஒரு தீனார் இருந்தால் உனக்கு செலவு செஞ்சுக்க, அப்போ என்கிட்ட இன்னொரு தீனார் இருந்தால் என்ன செய்யறதுன்னு கேட்குறாரு. தீனார்னா தங்க காசு, என்ன செய்வேன்னு கேட்குறாரு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, உன் மனைவிக்கு செலவு செய், இல்லை இன்னொரு தீனார் இருந்தால் உன் பிள்ளைக்கு செலவு செய்யுங்கிறாங்க. அவள் பிள்ளைக்கெல்லாம் செலவு செய்வது என்பது வந்து அவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறது தானே. இன்னொன்று தர்மம் செஞ்சிருப்பா, உன் பிள்ளை கஷ்டப்பட்டு உழைக்கட்ட, நீ அவனுக்கு கொண்டே கொடுக்குற அப்படின்னு சொல்லாமல் உன் பிள்ளைக்கு தர்மம் செய், பிள்ளைக்கு வழங்கு என்று ரசூல்லா சொன்னாங்கங்கிற ஒரு விஷயம் வந்து நசையில் 2535 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து சாதிபுன் மாலிக்குன்னா சாதிபுன் அபி வக்காஸ் மங்கள அவர் தாப்பனார் மாலிக்.
இப்போ சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது ரசூல்லா வந்து நோய் விசாரிக்க வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவுசைத்த நீ ஏதாவது உன்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக வசியத் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், நான் ஆமாம் வசியத் பண்ணிட்டேன். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, பிகம் எவ்வளோ வசியத்து பண்ணினேன், அதான் தான தர்மம் செய்கிறதுக்காக வேண்டி எவ்வளோ வசியத்து பண்ணியிருக்கிற, வசியத்துனா உயில் மாதிரி அது செய்கிறது. குல் தவறு சொல்கிறார், மாலி குள்ளி வீசபில்லா எல்லா காசையும் அல்லாவுடைய பாதையில் வசியத்து பண்ணிட்டேங்கிறாரு. என்கிட்ட இருக்கிற அம்புட்டு சொத்தையுமே என்ன செஞ்சிட்டேன், அல்லாவுடைய பாதையில் அவன் பிள்ளைய கஷ்டப்பட்டு போகிறாங்க, நம்ம ஏன் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சிட்டேங்கிறாரு. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, அப்போம்மா தரத்தில் வளதிக்க உன் பிள்ளைகளுக்கு நீ எதை விட்டு வைத்திருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, ஹும் அக்னியாவுபி ஹைரின் இல்லை அவங்க நல்ல வசதியாக நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. நான் கொடுக்க வேண்டிய அளவில் நல்லா இருக்காங்கிறாரு. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, நல்லா இருந்தாலும் நீ கொடுக்கணும், நல்லா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நீனும் கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு ஹவுசி பில் உஷரி 10ல் 1 வசியத்து பண்ணு, 10ல் 9 குடும்பத்துக்கு விட்டுட்டு போ அப்படிங்கிறாங்க. ஹொமா ஜில்து நாக்கிசு நான் அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தேன். 10ல் 8 செய்யலாமா, 10ல் 7 செய்யலாமா, 10ல் 4 செய்யலாமா, 10ல் 3 செய்யலாமான்னு இப்படி என்னங்க குறைச்சிக்கிட்டே வந்தேன். ஹத்தா கால கடைசியாக சொன்னாங்க, ஹவுசி பி சுலுசி 3ல் 1 பங்கு அல்லாவுடைய பாதையில் கொடு. ஒரு சுலுசு கசீரும் ஆனால் அதுவே அதிகம்தான், அப்போ அதுவே ஜாஸ்திப்பா, அதை தாண்டி செஞ்சிடாதேங்கிறாங்க. அப்போ பிள்ளைகள் வசதியாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு போகிறது என்ன செய்யும், கஷ்டத்தை சிரமத்தை குறைக்கும். பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி செய்யின்று எல்லாத்தையும் அல்லாவுடைய பாதையில் கொடுக்குறேங்கிறார். ரசூல் என்ன செய்கிறாங்க, பிள்ளைக்கு கொடு, வசியை தம்பட்டையும் பண்ணிடாத. இதெல்லாம் எதை காட்டுது, பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. இது நான் கேட்குறேன், ஒரு மனித சைக்காலஜி படித்த ஒருத்தனை பேசுவானா, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு மனசு தாங்குமா, மனுஷன் நோய்வாய்ப்பட்டான்னா எனக்கு பிள்ளைகள் படுற கஷ்டம் ஒரு தகப்பனுக்கு வந்து துடிக்குமா துடிக்காதா? ரசூலில் அந்த குழந்தை இறந்தோன்னு அழுகுறாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, நாங்களும் அழுவ மாட்டோமேங்கிறாரு. உன் உள்ளத்தில் எல்லாம் ரஹமத்தை எடுத்துகிட்டு நான் என்னப்பா செய்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ரசூல்லா குழந்தைய முத்தம் போடுறதை பார்த்துட்டு நாங்கள்லாம் பழக்கமே இல்லைங்கிறாரு. அப்போ வந்து 10 பிள்ளை இருக்குங்கிற யாரையும் முத்தமிட்டது இல்லைங்கிறாரு. அப்போ ரசூல்லா இறக்கம், பிள்ளைகளுமே இறக்கம் வரணும். இறக்கம்னா என்னது, நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நம்ம நல்லா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு மேலே நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும். இதுதான் மனிதனுடைய இயற்கையான சுபாவம். அந்த சுபாவத்தை இஸ்லாம் ஆதரிக்கிறது. அவர் என்ன செய்கிறாரு, பிள்ளைகள் கஷ்டப்படணும், எவன் சொன்னது கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்லியிருக்கிறாங்க, எவன் சொன்னதுங்கிறார். அதே மாதிரி வந்து காப் இப்னு மாலிக் அவர்கள் ஒரு அந்த 3 பேர் அந்த போருக்கு போகாமல் இருப்பாங்க. தபுக்கு போகிற நேரத்தில் 3 பேர் போக மாட்டாங்க. வசதியான ஆளுக்கு 3 பேர் நாளைக்கு போகணும்னு சொல்லிட்டு கடைசியில் போகாமல் இருந்துருவாங்க. ரசூல்லா போயிட்டு வருவாங்க. ஒருத்தராக பொய்க்காரனை சொல்லுவாங்க. இவர் உள்ளதே சொல்லிடுவார், இல்லை நான் என்னுடைய திமுறனால தான் நான் வராமல் போயிட்டேன், நினச்சா வந்திருந்துருக்கலாம், இந்த உலக ஆசை என்னை தடுத்துருச்சின்னு சொன்னோன்னே ரசூல்லா சில நாட்கள் அவங்கள வந்து சமூக பகிஷ்காரம் பண்ணிடுவாங்க, யாருமே பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து நெஞ்சாவதை அப்படி ஒதுக்கி வச்சு சரியில்லைன்னு கண்டிக்கும் விதமாக உங்களை சமுதாயத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டு அவரையும் அல சலாதத்தில்லதே நான் குல்லிஃபு என்ற ரசூலில்லா, ரசூல்லா விட்டு பின்தங்கினார்களை அவர்களையும் எல்லாம் மன்னித்து விட்டான், ரசூல்லாவே மன்னித்தான், மூமின்களை மன்னித்து விட்டான்னு ஒரு வசனம் இறங்கணும்னு என்ன செய்கிறாருன்னா அவர் சந்தோஷத்தில் ரசூல்லாட்ட வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரை, நான் செஞ்ச குற்றத்தை அல்லாஹ் மன்னித்து ஒரு வசனத்தை இறக்கிட்டான், அதுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக என்னுடைய சொத்துக்களை வந்து நான் அல்லாஹ்வுக்கு தர்மம் செய்ய போகிறேன், இந்த காசு தானே என்னை வந்து இந்த மாதிரி போருக்கு போகாமல் என்னை தடுத்துருச்சு, அதனால் இந்த சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறேன், இன்னமின் தௌபத்தி எனது பாவ மன்னிப்புக்கு உரிய பிராயச்சித்தம் என்னவென்று சொன்னால் அன்ஹலியா மிம்மாலி சதக்கத்தன் இல்லல்லா பயிலா ரசூலி, அல்லா ரசூலுக்கு சதக்காவாக என்னுடைய சொத்துக்களிலிருந்து நான் விலகி கொள்வது தான், எல்லா சொத்தையும் நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன், அதான் அது பரிகாரம்னு வந்து சொல்கிறாரு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அம்சிக்கு அழைக்க பாலமாக இருக்கேன், இல்லைப்பா கொஞ்சம் சொத்தை உங்கள் கையில் வச்சுக்கப்பா அப்படின்னோடனே, அப்போ நான் வந்து ஹைபரில் கிடைச்ச சொத்தை வச்சுக்கிறேங்கிறாங்க. அப்படின்னா எதுக்கு வச்சுக்கிற சொன்னாங்க, அவர் புள்ள குட்டிகள் உதவுங்கிறதுக்கு தானே, அப்படிலாம் இருக்கிறது. அதே மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னா, குர்ஆனில் கூட சொல்லி காட்டும்போது ஒரு மனிதனை பற்றி பேசுகிறான்ல, 2வது சூறாவில் 266வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், உங்களில் ஒருத்தருக்கு வந்து ஒரு பேரிச்சந்தோட்டம் இருக்கிறது, திராட்சை தோட்டம் இருக்கிறது, அது கீழே ஆறுலாம் ஓடிக்கிட்டே இருக்கிறது, அதில் பருவத்துக்கு தக்க மாதிரி பழங்கள்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கிறது, அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து முதுமை வந்து விடுகிறது, முதுமை வந்து பிள்ளைகள் வர சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த தோட்டம் என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஒரு சூறை காற்று வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சு போச்சுன்னு சொன்னால், இப்படி உள்ளது நீங்கள் விரும்புவீங்களா யாராச்சும்?
நீங்கள் பிள்ளைங்களாம் சந்தியில் நிற்குமே, நீங்கள் வயசானாலாக இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள்லாம் சிறுவர்களாக இருக்கிறாங்க, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த தோட்டமெல்லாம் வந்து எரிஞ்சு போச்சு, இப்படி ஒன்று ஏற்பட நீங்கள் யாராவது விரும்பலாம் நல்லா கேட்குறான். அப்புறம் என்ன அர்த்தம்? யார் விரும்ப மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைய கஷ்டப்படுறது விரும்ப மாட்டோம். ஏன் விரும்ப மாட்டோம்? நம்ம இந்த சொத்துக்கள்லாம் அழிஞ்சு போச்சுன்னா நானும் கிழவனா போயிட்டேன், இந்த பிள்ளைகளை இனிமேல் தலையெடுத்து உண்டாரு டைம் இல்லை, அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுவேன், எவ்வளோ கவலைப்படுவேன், நீ இப்படி ஒன்றை நீ விரும்புவியான்னு எல்லாம் கேட்குறான். 2வது சூறாவில் 266. அதில் என்ன விளங்குறது? நம்ம சில விஷயங்களை பிள்ளைகளுக்காக செஞ்சு வைக்கணும். அப்படி செஞ்சு வைக்க முடியாமல் போச்சுன்னா, செஞ்சு வச்சது அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஒரு மனிதன் அது பெருசும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி 2வது சூறாவில் 266 வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 4வது சூறாவில் 9வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒல் எக்ஸல்லதீன் லவ் தரக்கும் மின் ஹல்ஃபிக்கும் துர்ரியத்தன் ஆஃபன், உங்களில் பலவீனமான பிள்ளைகளை விட்டு செல்கிறீர்களே, ஹாஃபு அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் விஷயமாக நீங்கள் பயப்படுறீர்களே, அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் அல்லாஹ் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு பிறகு பலவீனமான பிள்ளைகளை, பலவீனமானன்னா சம்பாதிக்க முடியாத, ஊனமுற்ற அல்லது நோய்வாய்ப்பட்ட அல்லது வயசு குறைந்த பிள்ளைகளை விட்டு செல்லும் பொழுது எவ்வளோ பயப்படுவீங்க, அந்த மாதிரி அல்லாவுக்கு பயப்படுங்கன்னு ஒரு வசனத்தை எல்லாம் சொல்லி காட்டணும். அப்போ என்ன இது இயற்கையில் அதுக்கு பயப்படாதீங்கன்னு நல்லா சொல்லலை, அந்த குழந்தைகள் விஷயம் அஞ்சுற மாதிரி எல்லா விஷயத்தில் அஞ்சுப்பான்னு சொல்லி காட்டுறான். அப்போ குழந்தைகள் நல்லா இருக்கணும் என்பதற்கு அஞ்சுற என்ன அர்த்தம்? அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற வேலையை செய்கிறதுன்னு அர்த்தம். அப்படின்லாம் இருக்கிறது. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பாரான் பெருவழியில் கொண்டு போய் அவங்க மனைவியையும் கை குழந்தை இஸ்மாயிலையும் தங்க விட்டுறாங்க. அதான் பிறகு மக்காண்டு உருவாகிறது. அங்கே தங்க விடும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் ஒன்றுமே இல்லாத இந்த பால் வெளியில் கொண்டாந்து நான் விட்டுட்டேன், எதுக்காக விட்டான்னு கேட்டால் அவங்க தொழுகை நிலைநாட்டுவதற்காக விட்டுருக்கிறேன். ஃபஜால் அஃபீதத்த மினன் நாசி தஹ்வீலையும், சில மனிதர்களுடைய உள்ளங்களை வந்து இவங்க பக்கம் திருப்பி விடுவாயாக, ஒரு சுக்கம் என சமராத்தி, இவங்களுக்கு கனிவர்க்கங்களை கொடுப்பாயாகன்னு துவா செய்கிறாரு. நான் விட்டுட்டேன், பாலைவனமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, இதுக்கு தேவையான ரிஸ்க்கெல்லாம் பல மக்களை கொண்டாந்து தங்க வச்சு இங்கே குடியேற வச்சு அதன் மூலமாக என்னுடைய பிள்ளைகள் செழிப்பாக இருப்பதற்கு தொழுகை நிலைநாட்டுவதற்கும் துவா செய்கிறாரு. அதோடு எதுக்கும் துவா ரிஸ்க்கும் துவா செய்கிறார், ஒரு சுக்கம் மின சமராத்தி. அப்போ அந்த பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாங்கிறதுக்கு துவா செஞ்சுருக்காருல. 14வது சூறாவில் 37வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 126 வசனத்தில் வந்து காபத்துல்லாவை கட்டி முடித்தவொன்னு என்ன செய்கிறார்? இறைவா, இதை வந்து ஒரு அபயம் அளிக்கிற ஊராக மாற்றுவாயாக, ஒரு சுக்காகலோ மின சமராத்தி, இங்கே உள்ளவங்களுக்கு சமராத்துகளை கனிவர்க்கங்களை வந்து நீ வழங்குவாயாகன்னு கேட்குறாரு. அந்த பிள்ளைகள்லாம் யார்? அவருடைய சந்ததிகள் தான். அதுக்காக துவா செஞ்சுருக்காருன்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து உம்மு சுலைம்னு ஒருத்தங்க இருந்தாங்க. உம்மு சுலைம் யாருன்னா அனசுடைய தாயார். அனசுங்கிறவர் ரசூல்லாட்ட வந்து இவரை உங்களை ஊழியரை வச்சுக்கிறங்க அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. 10 வயசில் ரசூல்லா மூத்தா போகிற வரைக்கும் அவர் தான் ஊழியராக இருந்தார். அப்போ ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு ரசூல்லாட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு ஒரே ஒரு விருப்பம் இருக்குது, அனசு சம்மந்தமாக தான் ஒரே கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹும்ம அனசுன் ஹாதிமுக்க, உங்கள் ஊழியர் அனசு இருக்கார், அவரை பற்றி தான் ஒரு யோசனையாக இருக்குதுன்னு சொல்லி அந்த கவலையை, கஷ்டப்படுவார் இனிமே, ஏன்னு கேட்டால் எந்த வேலை தொழிலும் கிடையாது, உங்களுக்கு பணிவிடையே செஞ்சிட்ருக்கிறாரு, இனிமேல் ஒரு கல்யாணம் பண்ணி நல்லது கெட்டதுக்கெலாம் என்ன செய்வார்னு தெரியலையே அப்படின்னு ரசூல்லாட்டவும் முறையிடுறாங்க. வீட்டுக்கு விருந்து கொடுத்து முறையிடுறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹும் அக்ஸிர் மாலஹு வலதஹு, யாரெல்லாம் இவருக்கு செல்வத்தை அதிகமாகி கொடு, அவர் பிள்ளை குட்டிகள் அதிகமாகி கொடுன்னு துவா செய்வாங்கங்கிற கருத்து வந்து புகாரில் 6334, 6378, 6344, 6379, 6380, 6381 இவ்வளோனா இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ ரசூல்லா வந்து அதெல்லாம் நம்ம கஷ்டப்படட்டுமா, பிள்ளைனா கஷ்டம்தான் படுவாங்க அப்படி சொன்னாங்களா? நீ படுற கஷ்டம் நியாயம் தான், நான் அல்லாட்ட துவா செய்கிறேன், நிறைய காசு பணத்தை கொடுன்னு கேட்குறாங்க. அப்போ பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்றது ஒரு தகப்பனுடைய கடமை. அது பாவ செயல் மாதிரி பேசுகிறாரு, இருந்தாலும் பாவ செயல் மாதிரி பேசுகிறாரு, தப்பாக மிஸ்கைட் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து கண்டிக்கணும், அதில் உள்ளவங்கள கண்டிக்கணும். என்னையா நீ பேசுகிற, வாயில் வந்தெல்லாம் பேசுவியா, மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய விஷயத்தை சொல்லுவியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி உருவாக்கினாலும் அது மாற்றமாலும் நீ பேசுவியா, நீ அதை விட சொகுசை விரும்பி கொண்டு சொகுசாக வாழ்ந்து கொண்டு இப்படி சொல்லுவியான்னு கேட்கணுமா இல்லையா? அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும். அதுல சில ஆதாரம் வேற காட்டுறாரு. இவர் என்ன காட்டுறாருன்னா, என்ன ஆதாரம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் அவங்க பிள்ளைகளை வளர்த்தாங்கன்னு சொல்லிவிட்டு, இது கஷ்டப்படக்கூடிய வகையில் தான் வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபாத்திமா நாயகி சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அவங்க திருகையில கையறைத்து காட்சி போயிருக்கு நேரத்துல தன்னுடைய தந்தை இடத்துல ஒரு அடிமையை கேட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுல இல்ல,
ஆயிஷா நாயகி அதை விசாரிச்சு வைத்துக் கொண்டு தந்தை வந்தவன கணவர் வந்தவன சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயை தேடி போய் உனக்கு அடிமையெல்லாம் வேணாம், நீ சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுன்னு அதை கத்து கொடுத்தாங்கன்ற ஒரு செய்தி இருக்குல்ல, அதை வச்சு மகள் கஷ்டப்படுறத பத்தி ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது பாதிச்சுச்சா, கஷ்டப்படக்கூடிய வகையில தான் வளர்த்தாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் சொல்றாரு. ஆனா நான் இவ்வளவு ஆதாரங்கள் சொன்னேன்ல, அதுகளெல்லாம் கஷ்டப்படுற விடக்கூடாது, நம்ம கவலைப்படணும், பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணும் என்பதை சொன்னாலும் இந்த ஒரு ஹதீஸை கொண்டாந்து என்ன செய்யறாரு, தேடி பிடிச்சி இது கஷ்டப்படுவதற்கு ஆதாரம்ங்கிறாரு. இது கஷ்டப்படுறதுக்கு ஆதாரமே இல்ல. எதுக்கா துடிச்சிட்டு ஓடுறாங்க ரசூலுல்லாஹ்? அந்த மகள் கஷ்டப்பட்டாங்க, வந்தாங்க, அடிமை கேட்டு வந்தாங்கிறது அவங்களை பெருசா பாதிக்கிறது. நம்ம மகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தான் வந்தாங்க. வந்து நீ கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு போனாங்களா, கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு வழி சொன்னாங்களா? அவங்க இறை தூதர்ங்கிற முறையில நீ சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்னீங்கன்னா உனக்கு கஷ்டமா இருக்காது. இப்ப கஷ்டப்படுற மகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு வழியை தான் காட்டினாங்களே தவிர, என்ன கஷ்டப்படுறதுக்கெல்லாம் நீ பெருசு பிரச்சனை ஆகிட்டு கஷ்டப்படத்தான் வேணும் அப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவர் அந்த ஹதீஸை தவறா மிஸ்யூஸ் பண்றாரு. அப்ப கஷ்டப்பட சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை, கஷ்டப்பட்டது இவங்களை பாதிச்சிருக்கிறது. பாதிச்சதுனாலதான் உடனே ஆயிஷா நாயகி சொன்னோன்னு வேகமா ஓடோடி ஓடுறாங்க மகளை பாக்குறதுக்கு. போய் அந்த கஷ்டத்தை சொன்னோன்னு இந்த அடிமையெல்லாம் வேணாம். ஏன் வேணான்றாங்கன்னா, அதுல இந்த அடிமைகளை பலரும் உள்ளவங்க வர்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு மகளுக்கு கொடுத்துட்டாங்க, சிறப்பு தகுதியில கொடுத்துட்டாங்கன்னு ஒரு ஃபித்னா வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வகையில தான் ரசூலுல்லாஹ் அதை தவிர்த்தாங்களே தவிர, மகள் கஷ்டப்படணும்னு அவங்க ஆசைப்படவில்லை, விரும்பவில்லை, கஷ்டப்படக்கூடாது என்பதற்கு தான் நான் அதை விட எளிதான ஒரு வழியை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா, நீ இவ்வளவு வேலை செஞ்சாலும் அது உனக்கு கஷ்டமா இருக்காது. அப்ப கஷ்டமா இருக்காதுன்ற வழியை அவங்க காட்டி கொடுத்திருக்கும் போது அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படாம இருப்பதற்குரிய வழிமுறையை ஆன்மீக ரீதியாகவும் சிந்திக்கலாம், உலக ரீதியாக சிந்திக்கலாம் என்று விளங்குறது. அப்ப இவர் காட்டுற ஆதாரம் இது ஒன்னதான் காட்டுறாரு. அப்புறம் இன்னொரு வசனத்தை ஒரு ஆதாரம் காட்டுறாரு. மஅல் உஸ்ரி யுஸ்ராங்கிறாரு. கஷ்டத்துக்கு அப்புறம் தான் லேசு வரும், கஷ்டப்படணும் அப்புறம் லேசு வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்துக்கு தப்பான ஒரு அர்த்தம் செஞ்சு, அதனால குர்ஆனை அல்லாஹ் அப்படித்தான் சொல்றாங்கிறார். அல்லாஹ் என்ன செய்யறான், பிள்ளைகள் கஷ்டப்படுற மாதிரி தான் நம்ம வளர்க்கணுங்கிறான். அது பிள்ளைகள் கஷ்டப்படுறத பத்தி பேசவே இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா நீ கலங்கிறாத, அந்த கஷ்டத்தோட லேசம் இருக்கிறது. மஅல் உஸ்ரின்னா கஷ்டத்துக்கு பிறகு இல்ல, ஓடு அதனோடு. மஅல் உஸ்ரி கஷ்டத்தோடு இருக்கிறது யுஸ்ரா, லேசு இருக்கிறது. அதனால கஷ்டம் வந்தவொடனே கஷ்டம் வந்தால் கலங்கிறாதீங்கன்ற ஒரு ஆறுதல் இருக்கே தவிர அதனால கஷ்டப்படுங்கன்னு அந்த போதனை அதுல இல்ல. மஅல் உஸ்ரி யுஸ்ரா வச்சுக்கிட்டு எல்லாம் கஷ்டப்படுங்க, சொத்து பத்திர தெருவில் பிச்சை எடுங்க, பிள்ளை எல்லாம் கையேந்து விடுங்கன்ற அர்த்தத்துக்கு அது சொல்லப்படுது. அப்ப குர்ஆன் வசனத்தையும் தப்பா மிஸ்யூஸ் பண்றாரு, ஹதீஸையும் தப்பா யூஸ் பண்றாரு. அது மாதிரி நான் சொன்ன இவ்வளவு ஆதாரம், கொஞ்சம் ஆதாரம் தான் நான் சொல்லி இருக்கிறேன். இஸ்லாம் கூறும் பொருளியல்ங்கிற தலைப்புல நிறைய இது சம்பந்தமான விஷயங்களை ரமலான் தொடர்புல விரிவா நான் விளக்கி இருக்கிறேன். அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இவர் மார்க்கத்தை தனக்கு தோதுவா வளைக்கிறார தவிர இவர் ஆதாரபூர்வமா பேசல என்பதையும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிக் கொடுக்கிறேன்.